ஓகே. அண்ட் இங்க வந்து இப்ப நீங்க வந்து சாண்ட்ராக்காக குரல் குடுத்தீங்க. ஒரு கட்டத்துல வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட்லாம் வீட்டுக்குள்ள வந்து பேசும்போதெல்லாம், சாண்ட்ரா அவங்கள பத்தி இப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க அப்படின்னும்போது, அவங்க பேசின விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வந்ததுக்கப்புறம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அபௌட் சாண்ட்ரா மாறுச்சா? நோ, நோ, நோ. என் முன்னாடியே அவங்க பேசுனாங்க. யாரும் என்கிட்ட தனியா கூப்பிட்டு பேசுறத விட, வியானா வந்துட்டு இந்த ஒன் அண்ட் ஒன் கான்வர்சேஷன் லிவிங் ஹால்ல போயிருக்கோம். அப்ப நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் நடுவால உட்காந்து. அப்போ ஒன் வேர்ட் சொல்லியிருப்பாங்க. ஏதோ எனக்கு ஐம் நாட் ஷூர் லைக் என்னது நான் எனக்கு புடிச்சிருந்தா வச்சிருப்பேன். இல்லன்னா என்னமோ சொல்லியிருப்பாங்க. அது வந்து அ அது அவ்ளோ அப்படி ஒண்ணும் இங்க ஒண்ணும் நடக்கலல்ல. அவ்ளோ பெரிய வார்த்தை அப்படின்னோன, காலையில தானே நான் 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அந்த மாரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஸோ தட் மொமெண்ட் வந்து தெரியல. அது தெரிஞ்சு நடந்ததா? தெரியாம நடந்ததா? நடந்து முடிஞ்சது. அந்த மாரி இருந்தது. ஓகே தான் அப்படின்னு இருந்தது. முன்னாடி இந்த மாரி சாண்ட்ரா அவங்ககிட்ட அந்த பேச்சுவார்த்தை இருக்குமா? இல்ல எப்படி உங்களுக்கு? நீங்க ஆஃப்டர் இந்த பிக் பாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஏன்னா நீங்க வைல்ட் கார்ட் போகும்போது ஆரம்பத்துல அந்த ட்ரியோ வொர்க் ஆச்சு. நீங்க, பிரஜின் அண்ட் சாண்ட்ரா அவங்க. அதுக்கப்புறம் நடுவுல அப்படியே ஒரு பிரேக் வந்தது. அதுக்கப்புறம் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்கமிங்ல வெளில வந்ததுக்கப்புறம்? சில தாட்ஸ்க்குலாம் நம்ம எக்ஸ்பிளனேஷனும் பண்ண முடியாது. அதுக்கு அது அவ்வளோதாங்க. ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த அப்படி சும்மா அப்படி போற போக்குல பண்ணிட முடியாதுல்ல. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். திருப்பி நம்ம சாரி கேட்கறதா இருந்தாலும், அத நினைச்சு ரிக்ரெட் பண்றதா இருந்தாலும் நோ பாயிண்ட். ஸோ இந்த இன்டர்வியூவில் வந்து திவ்யா கிட்ட சாண்ட்ராவை பற்றி கேட்குறாரு. ஓகே, இந்த ஆங்கர். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அது முடிஞ்சு போன கதை. நிஜமாவேங்க யாராவது இவ்வளோ மட்டமாக ஒரு கூட ப்ளே பண்ணுற கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து பிஹேவ் பண்ணுவாங்களா? அவங்க மேலே இப்படி ஒரு பழி தூக்கி போடுவாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டஸ்டன்ட் மேலே தப்பு இல்லை, அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. பொசசிவ்னஸ். பாவம் பிரஜன் தான் சாண்ட்ரா கிட்ட மாட்டிட்டு அவஸ்தைப்படுறாரு. அவருக்கு வேறு வழி இல்லை, புருஷன் அவஸ்தைப்படுறாரு. மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் எதுக்குங்க அந்த சமயம் தூக்கணும்? போகிற போக்கில் திவ்யா சொன்ன மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படி அவன் ஹஸ்பண்ட் என்னவோ ரொம்ப உத்தம புருஷன் மாதிரியும், மற்ற லேடிஸ்லாம் அவங்க ஹஸ்பண்டு வேலைக்கு காத்துட்ருக்கிற மாதிரியும் இவங்க மேலே ஒரு பழி தூக்கிட்டு போட்டு போகிறாங்க. அதெல்லாம் மற்றவங்க சகிச்சுக்கணுமா என்ன? நோ வே. திவ்யா வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் அவங்கள விட்டு ஒதுங்கிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அதுதான் த பெஸ்ட் டெசிஷன். சாண்ட்ரா அவங்க புருஷனையே கட்டிட்டு அழட்டும். தேங்க்யூ.